தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பான்னு எத்தனையோ உறவு முறைகள் இருக்கு. அது எல்லாமே நம்மளுடைய பெருமைக்குரிய வலிமைதான். காந்தியை நம்ம எப்படி சொல்லித்தரோம்? காந்தி தாத்தான்னு சொல்லித்தரோம். நேருவை எப்படி சொல்லித்தரோம்? நேரு மாமான்னு சொல்லித்தரோம். ஏன்? இவங்களுக்கெல்லாம் நீ அன்பு செலுத்தணும், மரியாதை செலுத்தணும், இவங்களுடைய வாக்குகளை ஏற்றி நடக்கணுங்கிறத உறவுகள்லயே சொல்லி கொடுத்தோம் சார். அது நம்மளுடைய பெருமைக்குரிய வலிமை. அன்னைக்கு ஒருத்தன் கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு இருந்தான். மாமா முருகா காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே பக்கத்துல உள்ளவன் கேட்டான், என்னடா மாமா முருகான்னு கூப்பிடுற அப்படின்னு. ஆமாடா, டெய்லி என் ஃபிகர் அப்பனே முருகான்னு கும்பிடுது, அப்ப அவர் எனக்கு மாமா தானே அப்படின்னு. நம்ம பசங்களோட லொல்லு கடவுள் வரைக்கும் போயிட்டு இருக்குது. பெத்த அப்பங்கிட்ட தான் லொல்லு பண்றான்னு பார்த்தா என் அப்ப முருக வரைக்கும் லொல்லு பண்ண ஆரம்பிச்சுட்டான். சார், கடவுளை கூட தான் குடும்பத்துல ஒருத்தரா ஐக்கியம் பண்ற அந்த உறவு முறை என்னுடைய பெருமைக்குரிய வலிமை சார். நம்ம வீட்டுல நாத்தனார், மச்சன, கொழுந்த, மாமனார், மாமியார், பிள்ளைங்க எல்லாருமா சேர்ந்து கூட்டு குடும்பமா இருக்கோமே, அந்த கூட்டு குடும்பம் எப்படி செய்யணும்னா அவங்க கடமையை ஒவ்வொருத்தரும் பிரதிபலன் பார்க்காமல் செய்யக்கூடியதுதான் அந்த கடமை. அது மட்டும் முக்கியம் இல்ல, நல்ல பழக்க வழக்கங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவசியம். வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிட சொல்லி கொடுத்துருக்கோமா இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு? இல்லையே. பிள்ளைங்க வீட்டுக்கு வருது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர்றாங்க, நம்ம வீட்டுக்கு தேடி வர்றவங்க காப்பி கொடுக்க போறாங்க, டீ கொடுக்க போறாங்கன்னா வர்றாங்க. இல்லையே. அவங்க எதுக்கு வர்றாங்க? நம்ம சொந்தக்காரங்களை பார்க்கணும், உறவுகளை சேர்க்கணும் அப்படின்னு தானே வர்றாங்க. பிள்ளைங்க உள்ள பிஸியா இருக்கு நம்ம சொல்றோம். பிள்ளைங்க உள்ள பிஸியா இருக்கா? கம்ப்யூட்டர்ல பக்கத்து வீட்டு பையனோட சாட்டிங் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கு. அதுதானே நடக்குது இன்னைக்கு. அடுத்தது நேரம். நேரம்னு எடுத்துக்கிட்டா பிள்ளைகளோடு நேரம் செலவழிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை என்பதுதான் இன்றைய உண்மை. சின்ன பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா தலைசீவி விட நேரம் இல்ல, பாப் கட் பண்ணி விடுறோம். சாப்பாடு கொடுக்க நேரம் இல்ல, கையில 10 ரூபாயை கொடுத்து நீ போய் கேண்டீன்ல போய் சாப்பிடுன்னு சொல்றோம். பிள்ளைங்களோட நம்ம உட்கார்ந்து பேசுறோமா? மனம் விட்டு பேசுகிறோமா? பேசுவதில்லையே. பிள்ளைங்க அதனாலதான் இன்னைக்கு டிப்ரெஷன்ல தவிக்குது, போய் தேடுது. 10th 12th ரிசல்ட் வந்த உடனே பாத்தீங்கன்னா போடுறான், கவுன்சிலர் பாருங்க. எங்க நம்மளை விட ஒரு நல்ல கவுன்சிலர் யாராவது உண்டா? பெற்றவர்களுக்கு பிள்ளைகளின் பிரச்சனை தெரியுமா தெரியாதா? அதுதான் இன்றைய கேள்வி. மொபைல் போன் வாங்கி கொடுங்க, நான் வேண்டானே சொல்லல. இந்த காலத்துல ரொம்ப அவசியம். மொபைல் போன் கட்டாயமா பிள்ளைங்களுக்கு அவசியம். ஆனா ராத்திரி 10 மணிக்கு மேல யார் கூட பேசுதுன்னு கவனிக்கிறோமா? நம்ம கவனிக்கிறது இல்லையே, விட்டுட்டோமே. சார் சொன்னாங்க மொபைல் போனை வாங்கி கொடுத்துருங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன் சார் 200 ரூபாய்க்கு சிம் கார்டு வாங்கி கொடுத்துட்டு 4000 ரூபாய்க்கு செக்யூரிட்டி கார்டு அனுப்ப முடியும் பின்னாடி? ஐயா, நீங்க ரெண்டு ஆம்பளை பிள்ளையா பெற்றிருக்கீங்க சரியா? பொம்பளை பிள்ளைய பெத்தவங்க 20 வருஷம் கழிச்சு என்ன மாதிரி ஒரு ராத்திரி 10 மணிக்கு பிள்ளைக்கு டெலிபோன் வரும்போது அந்த அப்பனா கவலைப்படுவீங்க பாத்தீங்களா? அப்பதான் உங்களுக்கு தெரியாது என்ன பிரச்சனைங்கிறது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு சமையல் சொல்லி கொடுக்கிறோமா? கல்யாணம் ஆகி போற பிள்ளைங்களுக்கு சமையல் சொல்லி கொடுக்கிறோமா? ஆண் பெண் 2 பேரையும் எடுத்துக்கிடும், ஒருத்தருக்குமே சொல்லி கொடுக்கறதுல. வெளிநாட்டுல போய் அவன் திண்டாடுறான், எனக்கு ஒண்ணுமே தெரியல, தன்னுடைய துணியை துவைக்க தனக்கு தெரியவில்லை. இன்றைய உண்மை அதுதான். எத்தனை வீட்டுல நீங்க கேட்டு பாருங்க, இங்க வந்திருக்கிற கூட்டத்துல யாராவது பொம்பளை பிள்ளைங்க 15 வயசுக்கு மேல உள்ள பிள்ளைங்க தானா துணி துவைக்குதா? கிடையாது. அம்மா செய்யறோம், நம்ம செஞ்சுக்கா. எல்லா விஷயத்திலையும் தப்ப நம்ம பண்ணிட்டு இளைய சமுதாயத்தை சாடுகிறோமே. சபாஸ், சரியான. இது ஒரு அற்புதமான ஒரு விழிப்புணர்வு. ஏன்னா வாஷிங் மிஷின் வந்துருச்சு, மிக்சி வந்துருச்சு, இதே மாதிரிலாம் விஞ்ஞான வளர்ச்சி வந்தவுடன் அந்த வாஷிங் மிஷின்ல கூட ஒரு துணியை எப்படி துவைக்க வேண்டும் என்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்காமல் இருப்பது பெற்றவர்களின் தவறு. அருமையான கருத்து, பேசுங்க. சரி, பெற்றோர்கள் எல்லாம் நம்ம சொல்லியாச்சுங்க, எல்லாம் நீங்க செய்ய வேண்டிய கடமையெல்லாம் சொல்லிட்டீங்க. குழந்தைகளே, உங்களுக்கு ஒண்ணுமே கடமை இல்லையா? திருப்பி கேட்கலாம். நீங்க குழந்தைகளுக்கும் இருக்கு. என்ன நாங்க என்ன கேட்கிறோம்? உங்களை நல்லா படிக்க வச்சு எல்லாம் பண்ணி செஞ்சாச்சுங்க. நீ வட்டியும் முதலமா எனக்கு பணத்தை திருப்பி கொடு நான் கேட்கிறோம் இல்லையே. அன்பு, ஆதரவு, ஒரு முக்கியத்துவம் இன்றைய சமுதாயத்தில் நான் சொல்றேன். நல்லா படிச்சவங்க, வேலைக்கு போகப்பட்டவங்க யாராவது பெற்றோர்களை நல்ல இடத்துல நம்ம இருக்கும்போது அறிமுகப்படுத்த தயங்குகிறோம். அதுதான் இன்னைக்கு உண்மை. நடக்குதா இல்லையா உலகத்துல? பாரதி ராஜா சாரை எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க. அவருக்கு கருத்தம்மாங்கிற ஒரு படத்துக்கு முதல் ஜனாதிபதி, இந்திய குடிமகன் ஜனாதிபதி கையால அவார்டு கிடைக்கிறது இந்த டெல்லி மாநகரத்துல அவருக்கு ஒரு கிடைச்சது. கிடைச்ச உடனே அவர் என்ன செஞ்சாரு? அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்தாரு. அந்த அம்மா கேட்டாங்க, ஏம்மா
ஏன்பா தம்பி, எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் பேச தெரியாது, தசு புசுன்னு ஹிந்தி எல்லாம் பேச தெரியாது, நீ அங்க கூட்டிகிட்டு போறியே என்ன? நான் எதுக்குப்பா? நாங்க இல்லம்மா நீங்க வாங்க அப்படின்னு கூட்டு போனாரு. முதல் இந்திய குடிமகன் கையால அம்மாவை வந்து அந்த பரிசை வாங்க சொல்லி அந்த பரிசை தன் கையால வாங்கினாரே, அந்த பெற்றவளுக்கு தான் எவ்வளவு பெருமை, அந்த மகனுக்கு தான் எவ்வளவு பெருமை அன்னைக்கு இருந்துச்சா இல்லையா? திருநெல்வேலி எனக்கு ஊரு. இவங்க எங்க மாமியார் மாமனாரோட ஓகே. மாமியார் மாமனாருக்கெல்லாம் வந்து டெல்லி ஊருங்க, ரொம்ப நல்ல மாதிரி அவங்க. நாங்க வந்து அங்கேருந்து வந்தோம். வந்த உடனே கல்யாணம் ஆன புதுசு பாலை அடுப்புல வச்சிருந்தேங்க. பாலை வாங்கிட்டு வந்தோம், 3 லிட்டர் பால் அடுப்புல வச்சிருந்தோம். வீட்டுக்காரர் கூப்பிட்டாரு, கல்யாணம் ஆன புதுசு இல்லையா, அடுப்புல பாலை சிம்ல வச்சுட்டு என்னன்னு கேட்க போனேன். கேட்க போன உடனே பேசிக்கிட்டே இருந்தோம், பால் அடுப்புல வச்சத மறந்தே போயிட்டேன். சரி, அங்க நம்ம வந்து தப்பு செஞ்சிட்டோம் இல்லையா? 8 மணிக்கு தாங்க ஞாபகமே வந்தது. 6 மணிக்கு வச்ச பால் 8 மணிக்கு தான் ஞாபகம் வந்தது. பால் நல்லா குறுகி போச்சு. ஒரு பாத்திரம் நிறைய வச்ச பால் கால் சட்டியா ஆயிருச்சு. உள்ள போற ஒரே அழுக வருது. ஏன்னா தப்பு செஞ்சிட்டோம்னா நம்ம வந்து அது வந்து கஷ்டமா இருக்குல்ல மனசுக்கு. அப்படியே அழுதுகிட்டு இருக்கேன். எங்க மாமியார் மாமனார் வீட்டுக்காரர் எல்லாரும் வர்றாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இந்த மாதிரி ஆச்சுமான்னு. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமாங்க? அதை கேட்டுட்டு அப்புறம் நீங்க சொல்லுங்க. அவங்க அங்கேருந்து சொன்னாங்க. உடனே ஏமா அந்த சர்க்கரையை எடுத்துக்கிட்டு வா, அந்த பால்ல போட்டு நீ கிண்டு, இன்னைக்கு திரட்டி பாலா செஞ்சு சாப்பிடுவோம், ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா நாளைக்கு பாலை வாங்கி நம்ம காப்பியை சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னாங்க. ஒரு புது மருமக அவங்க கேட்டிருந்திருக்கலாம், அன்னைக்கு உங்க அம்மா என்னத்த சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டிருந்திருக்கலாம். சின்ன வயது, எனக்கும் சின்ன வயது, ஆனால் அவங்களுடைய பெருந்தன்மை, அந்த கடமையை தாங்க இன்னைக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். மாமியார் மாமனார பெத்தவங்களா நினைன்னு சொல்லுவாங்க, ஆனா நான் அப்படி நினைக்கலங்க, என் குழந்தையா நினைச்சேன். அவங்களுக்கு வந்து கனகாபிஷேகம் பண்ணி பார்க்கணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். கனகாபிஷேகம் அப்படின்னா பார்வதி பரமேஸ்வரர் வந்து மேல கல்யாணம் செய்யும் போது நம்மளால பார்த்து அதை ரசிக்க முடியாது. அதனால பெரியவங்களை வந்து 2 பேரும் தம்பதிகளாக இருந்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவது என்பது ஒரு பெரிய வந்து நல்ல விஷயம். ஒரே வாரத்துக்குள்ள போன் பண்ண வேண்டியவங்களுக்கு அத்தனை பேருக்கும் போன் பண்ணி மண்டபம் எடுத்து இந்த சங்கர மடத்துல வசந்த் விகாரம் நடத்தி அத்தனை பேரையும் கூப்பிட்டு திருவிழா போல் கொண்டாடினோம் நாங்க. நம்ம பெரியவங்களை வேண்டாம் வேண்டாம் சொல்றோமே, கணவன் மனைவி தனி கொடுத்தனம் பண்ணிக்கிறோமே, அவங்களுக்கு என்னங்க தெரியும்? மார்ல பால் கட்டிக்கிருச்சுன்னா என்ன செய்யணும் தெரியுமா அவங்களுக்கு? தண்ணியில வந்து வெந்நீரை ஊத்தி ஒரு துணியை வச்சு நல்லா அந்த ஆக்கில அமைக்கி பாதி பாலை வெளியில நீ எடுத்து விடு, அப்புறம் பிள்ளைக்கு கொடு, உனக்கு சரியாகும்னு சொல்லி தர்றாங்களே, அந்த பெற்றோர்கள் நம்ம கூட வச்சுக்கிட வேண்டாமா? ஏன் நம்ம அவங்களை அசிங்கம் பார்க்கிறோம்? தனித்தனி தீவுகளாக நம்ம இருப்பதால் தான் இன்று நாமே குனிந்து கொள்கிறோம், நாமே நமஸ்காரம் பண்ணி கொள்கிறோம், நாமே அச்சதையும் போட்டுக் கொள்கிறோம். அந்த அம்மா சொல்லும் போது 80 வயதையும் கடந்து வாழக்கூடிய அவருடைய மாமனார் மாமியார் மீது இவ்வளவு பற்றையும் பாசத்தையும் வைத்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை நான் மனதார வாழ்த்துகிறேன். இந்திய கலாச்சாரத்தில் கூட்டு குடும்பங்களும் இருப்பது நம்முடைய கலாச்சார பெருமை என்ற அடிப்படையிலே அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாங்க வாங்க வாங்க, நிலை. ஒரு நல்ல மருமகளை பெற்றிருக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட கூட்டு குடும்பம் இந்திய கலாச்சாரத்துக்கு தேவை என்ற அடிப்படையில் தான் இந்த கருத்தை எடுத்து சொன்னோம். உண்மையிலே உங்களுடைய கணவர் ஸ்ரீராம் அவர்களையும் நான் மனதார பாராட்டுறேன். உங்களுடைய உறவுகள் வாழ்க, உங்களுடைய உள்ளங்கள் வாழ்க, உங்களுடைய சொந்தங்கள் வாழ்க. மிக்க மகிழ்ச்சி ஐயா. நன்றி.